கிறிஸ்துவுக்குள் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை 112 சங்கீதம் 3வது வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். சங்கீதக்காரன் ஆஸ்தியை குறித்து ஐஸ்வர்யத்தை குறித்து இங்க பதிவு செய்கிறார். இந்த இடத்திலே யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு வளமான நலமான செல்வம் செழிப்பும் கடவுள் தந்தருள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அதுதான் 128 சங்கீதத்திலே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் 4வது 5வது வசனத்திலே அந்த 128 சங்கீதத்திலே பார்க்கலாம். ஆனால் அந்த முதல் வசனம் கர்த்தருக்கு பயந்தால்தான் ஆசீர்வாதம் அப்படின்றதுதான் அந்த சங்கீதத்தின் நோக்கம். இந்த இடத்திலே ஆசையும் ஐஸ்வர்யமும் ஒரு மனிதனுக்கு நிற்க வேண்டும் என்றால் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். அதையே ஐஸ்வர்யமும் பணமும் இருந்து விட்டால் இன்னும் தேவை என்று ஓடாமல் நாடாமல் போதும் என்கின்ற மனதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். வசதி வாய்ப்புகள் இருப்பது தவறல்ல, செல்வந்தர்களா வாழ்வது தவறல்ல. அது போதும் என்கின்ற மனம், அதை பகிர்ந்து வாழ்கின்ற மனம், அதையே கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற மனம். கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை அப்படி பயன்படுத்த வேண்டும். அதை விட மேலான ஆசீர்வாதங்கள் உண்டு. எது என்றால் சரீரத்திலே சுகபலனோடு இருப்பதுதான் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய பாதையிலே இருப்பதுதான் ஆசீர்வாதம், வேத வசனத்தின்படி நடப்பதுதான் ஆசீர்வாதம், கடவுளிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுக் கொள்வதுதான் ஆசீர்வாதம். இதுதான் நிரந்தர ஆசீர்வாதம், ஆண்டவர் விரும்புகின்ற ஆசீர்வாதம். நான் இதுக்கு முன்னே குறிப்பிட்டது, ஐஸ்வர்யமும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அது பகிர்ந்து வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு இறையரசுக்கு தகுந்த உகந்த வாழ்க்கை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.